Welcome to Chuti Cootie Stories. வானவில் பழமரம். ஒரு பசுமை மழைக்காட்டில் உயர்ந்த மரங்களின் இடையே சூரியன் துளிர்த்த ஒளியுடன் விளையாடும் இடத்தில் 3 உறவாடும் நண்பர்கள் வாழ்ந்தனர். லியோ விளையாட்டு காதலான சிங்கக்குட்டி, கியாரா புத்திசாலியான புலிக்குட்டி மற்றும் எலு மென்மையான யானை சிசு. ஒரு தென்றல் வீசும் காலையில் அவர்கள் மூவரும் பழைய அத்தி மரத்தடியில் சென்றபோது பெரிய வயதான கிளி தன் குஞ்சுகளுக்கு சொல்வதை கேட்டனர். வானவில் பழமரம் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே மலரும். அதன் பழங்கள் வானவிலின் எல்லா நிறங்களிலும் ஜொலிக்கும். சுவையும் ஒரு மாயை போல இருக்கும். ஆனால் நல்லதொரு இதயம் மற்றும் தைரியமான நட்பு உள்ளவர்களால் மட்டுமே அதை காண முடியும் என்று அந்த கிளி சொன்னது. லியோவின் கண்கள் பிரகாசித்தன. நாம் தேடப் போவோம். கியாரா காதுகளை திருப்பினாள். நாம் ஒன்றாக இருந்தால்தான் முடியுமே. எலு தன் தும்பிக்கையை உயர்த்தினான். அவர்கள் பயணம் தொடங்கியது ஒரு கடினமான பாறை கிளிமேட்டில் இருந்து. கியாரா ஏற முயன்றாள், ஆனால் வழுக்கினாள். எலு மெதுவாக குனிந்தான். என் முதுகில் ஏறு என்றான். லியோவின் ஊக்கத்துடன் அவர்கள் உச்சிக்கு சென்றனர். பின்னர் ஒரு விரைவாக ஓடும் ஆறு வந்தது. லியோ பயத்துடன் நிற்பதை கியாரா கவனித்தாள். அருகிலிருந்த விழுந்த மரக்கட்டையை எலுவின் உதவியுடன் அவர்கள் பாலமாக மாற்றினர். மூவரும் இணைந்து பாதுகாப்பாக கடந்து சென்றனர். பின்னர் வந்தது மிக கருமையான சோதனை. ஒரு இருண்ட மலைக்குகை. லியோ ஒளிரும் நத்தை பூச்சிகளை காண்பித்து ஒளியூட்டினான். கியாரா குகை சுவரில் செதுக்கிய குறிகளை வாசித்தாள். எலு பாறைகளை ஒதுக்கி சுத்தமான வழியை காட்சிப்படுத்தினான். இறுதியாக ஒரு வெளிச்சம் தோன்றியது. அவர்கள் ஒரு மறைந்த பள்ளத்தாக்கிற்குள் வந்தனர். அங்கு வானவில் பழமரம் பிரகாசமாக நிறைந்து நின்றது. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பழத்தை மட்டுமே எடுத்தனர். பிறகு அவர்கள் அதை வனத்திலுள்ள அனைத்து விலங்குகளுடனும் பகிர்ந்தனர். அந்த இரவு நட்சத்திரங்கள் மின்ன வனம் முழுவதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஒலித்தது. லியோ மெல்லக் கூறினான், பழத்தை விட மேலானதை கண்டோம். கியாரா நிதானமாகச் சொன்னாள், நட்பின் மாயையை. எலு மெதுவாகச் சிரித்தான், அதை எல்லாருடனும் பகிர்ந்தோம். அன்று முதல் வனம் உணர்ந்தது, உண்மையான பொக்கிஷம் ஒளியோடு இருக்கவில்லை. அது நண்பர்கள் நல்லதாய் இருந்தால், தைரியமாக இருந்தால் மற்றும் மகிழ்ச்சியை பகிர்ந்தால் தானாகவே வளரும்.